Let's all sit erect, palms over the lap, facing the ceiling, spine erect with a smile. We shall start the session chanting the vibrant mantra. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting now, take a deep breath. Another deep breath. Another deep breath. Slowly open. So in the முறை நாம Shiva Sutras we are starting for the second time. முதல்ல அற்புதமா முடிச்சோம். இப்போ ரெண்டாவது முறையா நாம சேம் சிவ சூத்ராவை பார்க்கலாம். என்ன பொறுத்த மட்டும் the path of ஞானா லேசர் பீம் பகவத்கீதை என்பது பலருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு கங்கை நதி. அந்த கங்கை நதியில எப்பேற்பட்டவாளுக்கும் ஒரு புண்ணியம் கிடைக்கும், அழுக்குகள் போகும், பாவங்கள் நீங்கும், பவித்திரமாகும். அது போலவே பாகவதம் தரமான கிருஷ்ணனுடைய அற்புதமான சரித்திரத்தை சொல்லக்கூடியது. ஆக அது எல்லோருக்குமே பயன்படக்கூடிய ஒரு நீதி நூல் கங்கை பிரவாகம் போல. ஆனால் நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சிவசூத்ரா, பதஞ்சலி யோக சூத்ராஸ், உபதேச உந்திய இவை மூன்றுமே ஒரு கிராமத்திற்கோ ஒரு நாட்டிற்கோ உபயோகக்கூடிய ஒரு ஊருணியை போன்ற. ஊருணி நீர் நிறைந்தற்ற உலகவாம் பேரறிவாளும் திரு என்று வள்ளுவர் பெருமான் சொல்லுவது போல நான் சொல்றது சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். It is towards driving the jnana direct into grilling the truth into your brain. அது என்னோட வழி. ரெண்டுமே அழகு. எப்படி பூமாலையில் பல மலர்கள் சேர்ந்தால்தான் அந்த பூமாலையினுடைய அழகு விளிருமோ, ஒரு அற்புதமான தோற்றத்தை தருமோ, அதை போல அனைத்துமே தேவைகள், அனைத்து நீதி நூல்களுமே தேவை. அதில் சில பூக்களாக நான் எடுத்துக்கொண்டிருக்கிறது சிவசூத்ரா, பதஞ்சலி யோக சூத்ரா, அப்புறம் உபதேச உந்திய. ஸோ இப்போ சிவசூத்ராஸை நம்ம மறுபடியும் ரெண்டாவது முறையா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இதுல 77 சூத்திரங்களுடைய உடையது. இதுல சாம்பவ உபாயா, சாக்தவ உபாயா, ஆனவ உபாயா. சாம்பவ உபாயா என்பது 22 சூத்திரங்கள். அதுல வாட் இஸ் அபவுட் திஸ் காஸ்மாலஜி, வாட் இஸ் திஸ் பிரபஞ்சம் என்பது என்ன, அந்த பிரபஞ்சத்தின் ஒரு கூறாக விளங்கக்கூடிய நீ யார், உன்னுடைய மூலக்கூறு என்ன, அது சிவபெருமான் டைரக்டா கொடுக்கிற நாலேஜ் தான் சாம்பவ உபாயா. சாக்த உபாயா என்பது எப்படி நீ ஒரு மூலக்கூறில் இருந்து வந்தாலும் மாயையினுடைய ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வருவதனால் உன்னுடைய மூலத்தை இழந்து அந்த இருமையில் இருந்து உன்னை மீட்பது தாயாக என்னுடைய கடமை என்று பார்வதி தேவி அந்த தன்னிடந்து விலகி சென்ற அந்த உயிர்களை தன்னிடமே சேர்ப்பித்துக் கொள்வதற்கு வழிகளை சொல்வது, முக்திகளை சொல்வதா சாக்த உபாயம். இவை ரெண்டையுமே சேர்ந்து அனுபவ உபாயா என்பது எப்படி தனியாக ஈகோ அந்த அகம்பாவத்தில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் சொல்ற நாலேஜையை கேட்டுட்டு, அம்மா சொல்ற வழிமுறைகளை பின்பற்றிட்டு எப்படி நாம திரும்பவும் நம்ம இடத்துக்கு போய் சேர்றது. அதுதான் 45 சூத்திரங்கள், எதுக்கு வழிமுறைகள். ஆக மொத்தம் 77 சூத்திரங்களை உடையதுதான் நம்முடைய சிவசூத்திரம். இதுல முதல் 22 சூத்திரங்கள் சாம்பவ உபாயம். என்ன நடக்குது, எப்படி இந்த உலகத்தினுடைய தோற்றம். அதுல எடுத்த உடனே முதல் இது பார்க்கிறப்ப இது
சைவ சித்தாந்தத்தில் காஷ்மீர் சைவதம் என்ற அடிப்படையில் வந்தது. வசுகுப்தா என்ற மிகப்பெரிய ஞானி 875 கிறிஸ்துவ சிஇ கிறிஸ்துவர் பிறந்த பின்பும் சொல்ற மாதிரியோ இந்த காலத்துல 875 ஆண்டு பிறந்து 925 ஏறக்குறைய ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜர் போல அவர் இருந்த பொழுது அவருக்கு எப்படி ஒரு ஞானத்தில் எப்படி 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மோசஸுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்தது போல கடவுள் கொடுத்தது போல அவருக்கு தேவகிரி ஹில்ஸ் என்று இருக்கக்கூடிய அந்த மலையில் அவருக்கு அந்த உபதேசம் கிடைக்கிறது. அந்த உண்மைகள் பொறிக்கப்பட்ட ஒரு பலகை கிடைக்கிறது ஒரு சொல்றாங்க. ஆனா அவர் சொல்ல போய் சொல்ற அவசியமே கிடையாது. இது அப்படியே காலத்தால் மறையும் பொழுது க்ஷேமராஜா என்ற அவருடைய சீடர் இதை உலகத்திற்கு கொடுக்கிறார். இது எல்லாமே வந்து உங்களுக்கு சமஸ்கிருத மொழியில் வந்ததால் பலருக்கும் இது தெரியாமல் போயிடுச்சு. அதை கடைசியில் எடுத்து கொடுத்தவர்தா ஜெய்தேவ் சிங். அவர் பின்னாடி உண்மையில அவர் வந்து சிங், அதாவது பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் பேரு ஜெய் பக்ஷா. டாக்டர் அன்னி பெசன்ட் தான் ஐடென்டிஃபை பண்ண. டாக்டர் அன்னி பெசன்ட் மிகப்பெரிய தொண்டு பண்ணியிருக்காங்க. நிறைய ஞானிகளை இந்த நாட்டிற்கு அடையாளம் காட்டிய மிகப்பெரிய பெருமையை வாய்ந்தவர் டாக்டர் அன்னி பெசன்ட். அந்த மாதிரி பாக்குறாங்க, அடடா இவ்வளவு பெரிய ஞானியா இருக்காரு, இது இப்படியே போயிடப்படாதுன்ட்டு she starts a funding for that ஜெயதேவா. அதுக்கப்புறம் தான் அவர் சிவசூத்ராஸ்க்கு இங்கிலீஷ் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து நமக்கு கொடுக்குறாங்க. இன்றைய காலகட்டத்தில் நமக்கு அது கிடைக்கிற ஒரு அற்புதமான ஒரு விளக்கமாக நமக்கு தெரியும். அவரே வந்து தன்னுடைய 69வது வயது லக்ஷ்மண் ஜூ என்ற மிகப்பெரிய ஞானி, நம்ம பார்த்துருக்கோம் விஞ்ஞான பைரவா என்ற அடிப்படையே வந்து லக்ஷ்மண் ஜூ தான். அந்த லக்ஷ்மண் ஜூ என்பதை அவர் பார்க்கிறார். பார்த்துட்டு அடடா இவர்லயே நம்முடைய குருங்கிறப்ப லக்ஷ்மண் ஜூவின் வழிகாட்டுதலின் பேரில் அவர் இந்த காஷ்மீர் சைவத்தை பற்றி தன்னுடைய 69 வயசுல, அதை நீங்க பார்க்கணும், ஞானத்தை அடைவதற்கு வயது ஒரு வரைமுறையே கிடையாது. நான் பேசிட்டு இருக்கேன், அம்மா பேசுறா, வயசுன்னு பார்த்தா கிடையாது. ஞானத்துக்கும் வயசுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆக அவர் 69வது வயசுல ஆரம்பிக்கிறார் ஜெயதேவ். லக்ஷ்மண் சொல்லி அதுக்கப்புறம் சிவசூத்ராசா அவர் அழகா எழுதுறார். இதுதான் என்னுடைய ஆரம்ப வரலாறு. அவர் ஜெயதேவ் எல்லாத்தையும் நமக்கு கிடைச்சிருக்கார். ஆக அவருக்கு மிகப்பெரிய ஒரு நம்ம நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த சிவசூத்ராசடி இப்ப சாம்பவ உபாயா 22 சூத்திரம். முதல் சூத்திரம் சைதன்யம் ஆத்மா, சுருங்க சொல்லி விளங்கி வைத்தல். அதாவது கடுகை துளைத்தியல் கடலை புகட்டி குறுக தெரித்த குரல் அப்படின்ட்டு அம்மை பிராட்டி திருக்குறளை பற்றி சொல்லுவாங்க. திருக்குறள் கூட ஒன்றரை லைன், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு. ஆனால் அதை விட சுருக்கமாக இருக்கக்கூடியதுதான் சிவசூத்திரம். 2 வார்த்தை 3 வார்த்தை அதிகபட்சமா. சைதன்யம் ஆத்மா. இதுக்கு the best example which I derive is Albert Einstein, the great scientist. அவர் என்ன சொல்ற, the whole cosmos is like a tapestry. ஒரு துணி மாதிரி இருக்கு. இது எல்லாமே சேர்ந்த ஒரு ஐக்கியமானதுதான் இந்த பிரபஞ்சம். Everything is connected. அவர் சொல்லுங்க பேக்ட் அண்ட் ஊஃப்ம்பாங்க. ஊடு நூல் பாவு நூல் போல இந்த இயற்கையில் ஒரு துணி மாதிரி ஒரு ஆடை போல் நெய்யப்பட்டிருப்பதுதான் இந்த பிரபஞ்சம். அதுல இப்ப சரி ஒரு நல்ல வெள்ளை வேஷ்டி வச்சுக்கணும். போன முறை எடுத்துட்டு வந்து நான் இந்த சில்வர் டம்ளரை உதாரணமா எடுத்துக்கிட்டேன். அது என்னைக்குமே நிற்கும், ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த முறை தோணித்தேன், ஒரு நல்ல வெள்ளை வேஷ்டி அப்படியே நீங்க செவுத்துல பரப்பி இருக்கீங்க. ஒரு இடத்துல ஒரு ப்ளூ புள்ளி வைக்கிறீங்க, சிகப்பு புள்ளி வைக்கிறீங்க, கருப்பு புள்ளி வைக்கிறீங்க, விதவிதமா புள்ளி வைக்கிறீங்க. அப்போ இது என்ன, நான் பச்சையை காட்டுறச்ச நீங்க சொல்லுவீங்க பச்சை புள்ளின்னு சொல்லுவீங்க, வேஷ்டின்னு சொல்ல மாட்டீங்க. இது கருப்பு புள்ளியுமேங்க, வேஷ்டியும் சொல்ல மாட்டீங்க. ஆதாரம் ஒன்றாக இருந்தாலும் பகவான் இதுதான் அனுபந்தத்துல சொல்வார். உள்ளது 40 அனுபந்தத்தில் ஒரு திரையில் வரைந்த சித்திரமானது என்னால் தான் இந்த திரை இருக்கிறது என்று நினைத்தால் எவ்வளவு மடமையோ, அதை போல இந்த பிரபஞ்சமே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சக்தியில் பச்சை புள்ளியை காட்டின அது நீ வேஷ்டி சொல்ல மாட்டேன்.
இது பச்சை புள்ளி சொல்லி எசர்னோ. அதை போல இந்த பிரபஞ்சமே ஒரு சைத்தன்யம், ஒரு உயிர்ப்பினால் ஆக்கப்பட்டிருக்கு. நம்ம குருஜி ரொம்ப அழகா சொல்லுவார், we are there in a sea of prana. பிராணா என்ற ஒரு கடலில் நாம் மிதந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மீனுக்கு எப்படி தான் இருப்பது கடல் என்பது தெரியாது. ஒரு குட்டி மீன் கேட்டுச்சு, அம்மா கடல் கடல் சொல்றாங்களே, சமுத்திரம் சொல்றாங்களே, நான் பார்த்ததே இல்லையே, தெரியுமா? ஆமாண்டப்பா, நான் கூட பார்த்தது கிடையாது, உங்க தாத்தா தான் பார்த்துருக்கிறாங்க, தாத்தாக்கு ஒரு சிலை வச்சிருக்காங்க, அவரு தான் தலைவர் அப்படி சமுத்திரத்துக்குள்ளேயே கொண்டு போயிட்டு அவங்க தாத்தா சிலையை காட்டுதான். அவர் தாத்தா மிகப்பெரிய ஞானி, சமுத்திரம்னு ஒண்ணு இருக்கு, அதுல தண்ணி நிறைஞ்சிருக்கும், பல ஜீவராசிகளுக்கு கண்டுபிடிச்சார் அவரு. அவர் தாத்தா சொல்லி எனக்கு தெரியும், நம்ம சமுத்திரத்துல இருக்கோம் தெரியும். அப்போ நமக்கு தெரியுது, என்ன அது சிறுபிள்ளைத்தனமா இருக்கு அப்படின்னு நாம நினைக்கிறோம். அந்த குட்டி மீன் நினைச்சுக்கிட்டேன், ஆமா ஆமா அம்மா சொல்றது கரெக்ட் தான், எங்க தாத்தா சொன்னா கரெக்டா இருக்கும், நம்ம இருக்கிறது தான் கடல் அப்படின்னு நம்பி பிரமாண பிரத்யக்ஷா ஆகமா இல்லையா. பிரமாண என்பது பிரத்யக்ஷம், பிரத்யக்ஷமா எனக்கு தெரியல, அது இல்லாட்டி ஆகமா யாரோ சொல்லும்போதே கேட்கணும். அது போல பதஞ்சலி வர்ற மாதிரி அது மறந்து போச்சு. பிரமாண பிரத்யக்ஷா அப்புறம் ஆகமா படிக்கிறப்ப அது போல நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அது வெள்ள வேஸ்ட். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ரொம்ப அழகா he struggled, rather he breathed his last in depression. He wanted to connect the super relative theory, connecting the cosmos with the material physics, which is well impossible. That's what the Thomas Hawkins he says, it's not possible because it's a different, that is different. பிரபஞ்சம் என்பது ஒரு சக்தியால் நிறைஞ்சிருக்கு 10,000 முறை சொன்னாலும் நான் தான் தன்ராஜு, இதுதான் அருள், அப்படிதான் நம்ம இருப்போம். இது ரொம்ப அழகா பகவான் ரமணாரார் சொல்றார் இல்லையா. கனவுல இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நீ கனவு காண்ற சொன்ன, அது எப்படி அவன் நம்ப முடியாது? கனவை கண்டு கொண்டிருக்கிறவன் who is there in the swapna state, 100% it is true unless he himself wakes up. And that person who has been observing the swapna should believe that so far what he was observing was nothing but dream. அது தான் கனவு நிலையில் இருக்கு அவன் உணரணும். அது வரைக்கும் அது போல சைத்தன்யம் ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு உயிர்ப்பு சக்தியில் இந்த பிரபஞ்சத்தில் பலவிதமான படைப்புகள் நிகழ்கின்றன. இதுதான் முதல்ல. இதுதான் சொல்லுவாங்க உண்மேஷா நிமேஷா. நிமேஷா என்பது கண்களை மூடிக்கிறது, உண்மேஷாங்கிறது கண்களை திறக்கிறது. இது அழகா சிவசூத்திரத்துல பகவான் சிவபெருமான் கண்களை மூடிட்டு தியானத்தில் இருக்கச்சே பார்வதி தேவி விளையாட்டா போய் அவங்க அந்த கண்களை கட்டுறாங்க, கண்ணாமூச்சி மாதிரி கண்ணை கட்டுறாங்க. அப்போ அந்த ஸ்பரிசத்தில் அவர் புதித்து எழுகிறார், யார் இது என்னை தொடர்றது என்றார். அவர் திறந்த பொழுது உண்மேஷா பார்வதி தேவியில் அந்த சக்தி பாய்ந்து இந்த படைப்புகள் எல்லாம் உண்டாயின என்பது சிவசூத்திராவின் அடிப்படை. அப்போ அந்த அம்மா கேட்கிறாங்க, படைப்புகளுக்கெல்லாம் நான் தாயாகி விட்டேன், இத்தனை படைப்புகளையும் நான் தான் படைத்திருக்கிறேன், உங்கள் உயிர்ப்பு சக்தி என்ன? நீங்கள் உயிர்ப்பு, ஆனால் நான் தான் அதை படைக்கிறேன். ஆனால் என்னுடைய படைப்பு என்னை விட்டு பிரிவதை என்னால் தாங்க முடியவில்லை. என்னுடைய படைப்புகள் எப்பொழுது அம்மா என்று என்னிடம் சேரப்போகின்றன, அதற்கான வழியை சொல்லுங்கள். சிவபெருமான கேட்கறச்சே சிவபெருமான் சொல்வார், இதெல்லாம் மிகப்பெரிய ஞானம், ரொம்ப ஆழ்நிலை தியானத்துக்கு போனாதான் புரியும், இதெல்லாம் உனக்கு புரியாது பார்வதி. ஏன்னா உனக்கு எல்லா ஹோம் மேக்கர்ஸ், எல்லா வீட்டு குடும்ப தலைவர்களை போல காலையில எந்திரிச்சு ராத்திரி வரைக்கும் அடுப்பங்கரை பையன் பொண்ணு எல்லாம் ஏதோ வேலை இருந்துட்டே இருக்கு. அது போல உன்னோட படைப்புகளை மெயின்டைன் பண்ண உன் டைம் சரியா இருக்காது. நீ எங்க தியானத்துல உட்கார போற? இல்ல எனக்கு அந்த ஞானம் வேணும், அப்பதான் பிள்ளைங்களை என் வழிக்கு கொண்டு வர முடியும், சேர்த்துக்க முடியும். அதுதான் அம்பாள் கையில ஒரு அங்குசம் இருக்கும், கூடவே ஒரு பாசக்கயிறு இருக்கும். எல்லா அம்பிகை கையிலையும் ஒரு அங்குசம் இருக்கும், ஒரு பாசக்கயிறு இருக்கும். அங்குசம் என்பது உங்களை தன் வழிப்படுத்தக்கூடிய,
ஒரு எவ்வளவு பெரிய யானையா இருந்தாலும் பாக நேரம் மேல உட்கார்ந்துட்டு அதுக்கு காதுக்கு பின்புறம் இப்படி இப்படின்னு அந்த அங்குசத்துல அங்குசம் குத்துறது கிடையாது. இட் இஸ் டு மேக் சேஷன். அந்த காதல் இப்படி இப்படிங்கிறப்ப அது யாரை புரிஞ்சுக்கும். அதனால அம்பாள் என்னை விட்டு நீ பிரிஞ்சு போயிருந்தாலும் இந்த மாதிரிலாம் செஞ்சா என்கிட்ட வந்துருவிடா நீ, இல்ல எத்தனை காலம் கஷ்டப்பட போற பவனே ஆன்றது அங்குசம். பாசம் நீ எப்படி இருந்தாலும் என் பையன், என் படைப்பு. நீ துஷ்டனோ துன்மார்கனோ கெட்டவனோ நல்லவனோ பவித்திரனோ எதுவா இருந்தாலும் எப்படி, அதனால ஒண்ணும் விட முடியாது என்று இந்த பாச கயிறு வச்சிருக்காங்க. இது ரெண்டுதான் அம்பிகையுடைய மிக அற்புதமான விளக்கம். அந்த அம்மா கேக்குறாங்க, எனக்கு நீங்க சொல்லிதான் ஆகணுங்கிறப்ப அப்ப சிவபெருமான் சரி எதிரில் உட்கார், நீ தியானத்துல உட்கார்ந்து கவனமா நான் சொல்றதை முழுசா கேளு, அப்பதான் உனக்கு இது கிடைக்கும் சொல்லியதாக சிவத்துவ சொல்ற. அப்பதான் சொல்ற சைதன்யம் ஆத்மா. ஏ பார்வதி, நீ வேற நான் வேற கிடையாது. We are one. The total existence, the summum bonum of the total creation is nothing but one energy. அதுல பலவிதமான படைப்புகளை, கருப்பு புள்ளி சேப்பு புள்ளி இது மாதிரி இருக்கிறது போல பலவிதமான படைப்புகள் இருக்கு. அந்த படைப்புகள்ல நான் வேஷ்டியினுடைய பாகம் தெரியாது. நான் பச்சை கலர், நான் சேப்பு கலரு, நான் கருப்பு கலரு, நான் ப்ளூ கலர் நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் படைப்பினுடைய விந்தை. அதை எப்படி உணர வைக்கிறாங்க. அதனால்தான் நம்முடைய தர்மத்துல குரு பினா கதி நகி, ஒரு குரு தேவை. என்ன இந்த வழியில போனாட்டு அடைய முடியும். ஏற்கனவே அதை அறிந்தவர்கள் வழியாக நாம் சம்பூரி ஒருமையுடன் அவர் சொன்ன வழிகளை கடைபிடித்தால் நிச்சயமாக அவர் எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலையை நாமும் அடையும். இதுதான் முதல்ல சொல்றப்ப சைத்தன்யம் ஆத்மா. சரி, சைத்தன்யம் ஆத்மா சொல்லிட்டீங்க. ஆனா இந்த படைப்புகளுக்கு எப்படி இதை புரிய வைக்கிறது? நீ தூங்கிட்டு இருக்க, நீ கனவு கண்டு இருக்க, முழிச்சுக்கோ முழிச்சுக்கோ எப்படி சொல்றது அப்படிங்கிறப்ப பகவான் சொல்றது கஷ்டம்தான். அடுத்ததுக்கு ரெண்டாவதுக்கு போற இந்த சைத்தன்யம் என்பது 3 விதமான அழுக்குகளை மலங்களை 3 விதம். சொல்லி எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்மா. பதஞ்சலி யோக சூத்ராஸ்ல ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு எழுத சொன்னீங்களே, அந்த மாதிரி எழுத சொல்ல முடியுமாமா? அதாவது எக்ஸ்பிளனேஷன் அந்த மாதிரி ஸ்லோகன் எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கேன் இமெயில். சிவசூத்ரா புக்கே அனுப்பிச்சிருக்கேன் எல்லாருக்கும். இருக்கு, நீங்க yahoo.com போய் பாருங்க. சரிம்மா, அது எல்லாமே இருக்கு. சரியா? ஆக நீ என்ன கேட்கணும் ஜெயஸ்ரீ? சரி, நான் மாறன் கேக்குறான்னு சொல்ல வந்தேன். ஓஹோ, சரி சரி. லெட் அஸ் கண்டினியூ. இந்த பிரபஞ்சம் என்பது 3 விதமான மாயையால் கட்டப்பட்டது. என்னது? மாயாமலம், ஆணவமலம், கர்மம். 3 தான். இதுதான் இந்த வெள்ளி டம்ளருக்கும் அந்த சில்வர் ஆக்சைடுக்கும் சொல்றது. வெள்ளி டம்ளர் கருத்து போகுது, ஆனா அது கருப்பு டம்ளர் கிடையாது. அதை நல்லா தேய்ச்சிட்டோம்னா, சாம்பல் போட்டு தேய்ச்சோம்னா பளபளன்னு ஆயிடும். அதனால அழுக்குகள் படிந்தாலும் அவற்றை நீக்குவது மிக எளிது. நம்முடைய சுதர்சன கிரியா போது. அதுக்கு என்ன பண்ண, எப்படி ஆணவமலம் மாயாமலம் கர்ம மலத்தை நாம வெற்றி கொள்வது என்றது பார்க்கறதுக்கு தான் 22வது இந்த ஆமாமா ஆணவமலம் மாயாமலம் கர்மத்துக்கு என்ன காரணம்? நான் வேற, மாறன் வேற, நான் வேற, அருண் வேறன்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு நினைப்பு தான் காரணம். அது 2வது சூத்திரத்தை அழகா சொல்றார். ஞானம் பந்தா. ஞானத்தை பந்தாங்கிறப்ப இந்த சொல்ற ஞானம் அந்த நம்முடைய ஆன்ம ஞானம் கிடையாது. நம்ம அம்மா வயிற்றுல பிறந்து வெளியே வந்த உடனே முதல் மூச்சு எடுத்து அலர்ஜியே முதல்ல பசி வருது. பசி கிள்ளுது வயிற்று. இதுதான் இன்ஸ்டிங்ஸ், இயற்கை அறிவு. அதன் முன்னுதவிகளால் வாழ்க்கை நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுதான் அழகா பகவான் சொல்றார் இல்லையா? உடலும் உளமும் உயிரும், உணர்வும் உடலும். முதல்ல உளமும் உயிரும், உணர்வும் செயலும், உளவாம் கிளைகள் 2 உறுதி பெற அவர் மூலம் அவற்றின் மூலம் ஒன்று அவற்றின் மூலம் உறுதி பெற. ரொம்ப அழகா எல்லாமே அப்படி இன்ட்ரிகேட்லி டிசைன்.
அதனால ஞானம் வந்தா. பிறக்காத முன்னாடி நீ ஐயர், நீ ஐயங்காரு, நீ கிறிஸ்தனிய, நீ முஸ்லீமு, நீ இப்படிதான் இருக்கணும்னு பலவிதமான கண்டிஷன். அது போல ஸ்கூல்ல போய் சேர்ந்த உடனே அந்த கண்டிஷன். வாழ்க்கையில நீ எவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தைய பெற்றுக்கிட்ட, அதெல்லாம் கண்டிஷன். குழந்தைய பெற்றுக்க கல்யாணம் பண்ணி வைக்கிற வாழ்க்கையை பார்க்கறது கண்டிஷன். ஆக what you call as a knowledge is based on the intellect and acquired knowledge. படிப்பறிவு, பட்டறிவு. படிப்பறிவு என்பதுதான் intellectual knowledge, acquired knowledge. அது பந்தா, அது தாண்டா உனக்கு விருந்து வச்சாரா, வச்சுட்டு ஷிரடி பாபா பாபா உங்களுக்காக தனி விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன், தயவு செஞ்சு அந்த விருந்துல கலந்துக்கணும், நீங்க வில்லாட்சி நடக்க உங்களுக்கு காத்துக்கிட்டே இருப்பேன். சரி, பார்த்தா அன்னைக்குலாம் அந்த விருந்துக்கு பாபா போகவே இல்லை. அவர் ரொம்ப பெரிய வருத்தம் அந்த பணக்காரர். அடுத்த நாள் அந்த பாபா, என்னன்னு பாபா உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன், நீங்க வரவே இல்லையே, வர்றேன்னு சொல்லிட்டு வராம இருக்கீங்களே, பெரியவங்களுக்கு இது அழகா அப்படிங்கிறப்ப, டே அப்பா நான் 4 முறை வந்தேன் வீட்டுக்கு, ஒவ்வொரு முறையும் என்ன நீ திட்டி திறத்திட்டேன், நான் என்ன பண்றது? அப்படியா, எப்படி வந்தீங்க பாபா, எனக்கு தெரியவே தெரியாது. முதல்ல பந்தி நடந்துன்றது, ஒரு பிச்சைக்காரனா வந்தேன், ஐயா ரொம்ப பசிக்குது ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். நீ என்ன பண்ண? இப்ப கேட்காத அப்படின்னுட்டு என்ன திருத்தி அனுப்பிச்சிட்டேன். சரி, அதுதான் போகட்டும் அப்படின்னுட்டு அடுத்த முறை எச்ச இலைகள்லாம் நீ தூக்கி போடுவியே, அங்க ஒரு நாயா வந்தேன், நீ இவ்வளவு அன்பா கொடுக்கிய சாப்பிட அந்த வாசப்படியாண்ட நின்றுட்டு இருந்தேன், நீ கட்டையை கட்டி பயமுறுத்தி அதை துரத்திட்ட. அடுத்தது ஒரு சின்ன குழந்தையோட, கை குழந்தையோட வந்து, குழந்தை ரொம்ப பசியா இருக்கு, ஏதாச்சும் சாப்பிடுறதா கொடுங்க. போ அப்பால வந்து விடிஞ்சதும் வந்துட்டியா நீ அப்படின்னு அதையும் துரத்திட்ட. கடைசியில கண்ணில்லாத குருடுதான் வந்த அளவு கஷ்டம், கருணை இரண்டு கண்ணில்லாத குருடுதான் வந்து ஐயா அப்பான்னேன், போய் மூலையில உட்காரு அப்புறம் பார்த்துப்பேன்னு திறக்கிட்டேன். அது கூட வந்து கொடுங்க, நான் வந்தனேப்பா, நீ வந்தேன்னு எப்படி சொல்ற அப்படிங்கிறப்பதான் நமக்கு தெரியுது ஞானம் வந்தா. அந்த தான் அகம்பாவத்துல தன்னை மதிச்சு வர்றவனுக்கு தான் அதுன்றப்ப அங்க இறைமை இல்லாம இல்லையா? அதுதான் காக்கை கரவா கரைத்தவனும் ஆக்கமும் அந்த நீரார்க்கே உள்ள கேர் அண்ட் ஷேர். குருஜி எவ்வளவு அழகா சொல்றாரு. அவரோட 5 பாயிண்ட்ஸ்ல இருந்து எதுவுமே கிடையாது. கேர் அண்ட் ஷேர். ஏன் நீங்க பந்தி நடக்கிறச்சு ஒருத்தர் பசி வந்தா கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க கூடாது அப்படி விதிமுறை இருக்கா? இருக்கு. முதல் பந்தியில பஞ்ச சமஸ்காரம் பண்ண வந்தா உட்காந்துக்கணும், 2வது பந்தி தான் சூத்ராளுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்குங்க. இன்றைக்கு கூட நடைமுறைகள் இருக்கின்றன. பந்தியில சாப்பிட உட்கார்ந்து எந்திரிச்சு அடுத்த பந்திக்கு வாங்க சொன்ன அந்த நடைமுறை இன்றும் இருக்கு. இன்னும் நீங்க திருநெல்வேலி ராஜபாளையம் பக்கம் போன ஒரு சிலருக்கு அலுமினி டம்ளர் தான் டீ கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு தான் வந்து டபரா செட்டோ இல்லாட்டி எவர் டம்ளர். இன்னைக்கும் நடைமுறையில் இருக்கு. நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் மனிதனுக்கு உரிமை கிடைச்சிட்டு, உரிமை கிடையவே கிடையாது. தீண்டாமை இன்னும் இருந்துங்க. அப்போ நீ ஞானத்தை என்ன ஞானத்தை பற்றி பேசிட்டு இருக்க? என்ன பூஜை பண்ணி என்ன பிரயோஜனம் இல்லையா? 800 யாவும் இறைவாங்க எண்ணி வழிபடல் உந்தி பெற ஈசன் நல் பூஜை உந்தி பெறன்னு பகவான் சொன்னதுக்கும் நம்ம செய்யறதுக்கு எந்த வித்தியாசம்? அதனால்தான் சிவபெருமான் சொல்ற, நீ என்ன ஞானம் நினைச்சிட்டு இருக்க, உன் படைப்புகளை குச்சிட்டு இருக்கோம், நான் PhD, நான் ஐயங்கார், நான் வேத பண்டிட்டு, நான் கனபாடிகள். அது வேற பேரு, கனபாடிகள். கனபாடிகள்னா வேதத்தை கரைச்சு குடிச்சவங்க. அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, கனபாடிகள் அப்படிலாம் பெருசா. அப்புறம் திரிவேதிகள், பெரிய டைட்டில்லாம் இருக்கும். நீ என்ன டைட்டில் வச்சுக்கிட்டோம், ஒரு உயிரினுடைய பசிகை போக்கா கட்டு நீ என்ன டைட்டில் வச்சுக்கிட்ட? சிவபெருமான் சொல்ற, இதெல்லாம் உன்னுடைய படைப்புகள், உன்னுடைய படைப்புகள் ஞானம் வந்தா. அந்த எது ஞானம் நினைச்சிட்டு இருக்கோ அதுக்கு தனக்குத்தானே ஒரு கட்டு போட்டுக்கிட்டு அந்த கட்டிலேயே அவை ஆனந்தமாக மாயையில் உழன்று கொண்டிருக்கின்றன. அது எப்படி வெளியே கொண்டுருவியோ அது எனக்கு தெரியாது. நீதான் அம்மா, நீதான் வழி சொல்லணும்ட்டு நம்மளும் கழுவி விட்டுற. அப்பதான் அம்மா சொல்றா, சரி நான் பாத்துக்கிறேன் பசங்களை. அந்த
மொள்ள 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 பகவான் எப்படி சொல்றாருன்னா, இது மூணாவதுக்கு வர்ற யோனி வர்க்க கலா சரீரம். யோனி வர்க்க கலா சரீரம். இந்த கலா, இந்த 5 எப்படி இது போன முறையே சொன்னப்ப ஒரு அழகான கேட்பரி சாக்லேட்டு வெறுமனே சாக்லேட் பண்ண கொடுத்தா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. என்ன கண்ணங்கரையா இருக்கு, ப்ரௌனா இருக்குது, சீக்கிரம் குழன்னு ஆயிடுது, ஃப்ரீசர்ல வச்சிருந்தா கெட்டியா இருக்கு. அது என்ன பண்றாங்க, அழகா ப்ளூ கலர்ல ஒரு போட்டு 10 அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி பார்த்தோன்னா அந்த கேட்பரி சாக்லேட் கொடுத்த உடனே ஜோரா இருக்குட்டு எல்லா நினைவுகளும் வருது. எல்லாரும் கடிச்சு சாப்பிடுறது, தூக்கி சாப்பிடுறது எல்லாம். அப்போ அது கூட இருக்கிற சாக்லேட் முக்கியம் இல்லாம ரேப்பர் தான் முக்கியம். அது போல அப்பாள் சொல்றா, நான் அது போல என்னுடைய படைப்புகள் 5 விதமான உரைகளில் மலர்ந்திருக்கிறேன், மாயையில் கட்டுண்டிருக்கிறேன். அது என்ன? முதல்ல காலா, காலா நியதி ஒன்று ஞாபகத்துக்கு வாங்கிறேன், ஏற்கனவே பேசியிருக்கேன் நான். காலா நியதி, கலா, ராகா, கடைசியில முதல்ல காலா, அடுத்தது காலா, ராகா, துவேஷா, அக்னிவேஷா, அப்புறம் அது கிடையாது, அது கிடையாது. 5 விதமான அறியாமை. முதல்ல காலா சொல்றது கேட்டுக்கோங்க, அப்புறம் நியதி, அதுக்கப்புறமா கலா, அதுக்கப்புறமா வித்யா, அப்புறம் 5 விதமான மாயை. மாயைகளுடைய பிரிவு 5. காலா என்பது உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் டேட் ஆஃப் டெத் இஸ் ப்ரீ டிட்டர்மின். நீ என்னைக்கு இந்த உலகத்துல பிறக்கிற, என்னைக்கு சாக போற என்பது நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அத முதல்ல ஞானத்தின் நம்ம எப்பவுமே பிரதிபக்ஷ பாவனான்னு சொல்லுவாரு பதஞ்சலி. மாற்று கோபம் மறைச்ச கருணைக்கு எனர்ஜி சென்டர்ஸ், எனர்ஜி சென்டர்ஸ் ஆர் பேலன்ஸ். அது போல இங்க காலா, பிறந்தவன் நிச்சயமே இறந்தவன் தீரணும். அத முதல்ல உணர்ந்தாலேயே அந்த அகம்பவம் கொஞ்சம் மட்டுப்படும். ஆனால் அந்த மாயையினுடைய அடிப்படையே காலா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது சொற்ப காலம்தான், அது உன் கையில் இல்லை, அது நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அதுக்கு அடுத்தது நியதி. நியதி எப்படி உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆழ்நிலை மனப்பதிவுகள்ல சித்தத்துல இருக்கக்கூடிய எல்லா பதிவுகளையும் பொறுத்து எங்க பிறக்க போற, யாருடைய அப்பா அம்மா கர்ப்பத்துல இருக்க போற, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள்ல வளர போற என்பதெல்லாம் நீதான் ப்ளூ பிரிண்ட் போட்டு வர்ற. நியதி. அதுக்கு அடுத்தது கலா. கலா என்பது உனக்கான தனி திறமைகள், லேர்னிங் ஸ்கில்ஸ். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது பார்த்தோம்னா எப்படி மாறன் அழகா டிராயிங் போடுறா, அழகா பாடுறா, நான் பாடுறேன், நம்ம அருள் தான் பாடுறோம். இதுல எல்லாருக்கும் வராது. செல்வி அம்மா பாடுறாங்க, ஜெயஸ்ரீ பாடுறாங்க. அதனால தனி திறமைகள். அதுதான் கலா. கலா என்பது உங்களுடைய ரைட் லோப் ஆஃப் தி பிரெயின், உங்களுடைய வலது மூளையினுடைய பதிவுகள். இசை, ஞானம், தியானம், தவம், இதுக்கெல்லாம் கலா. அதுக்கு அடுத்தது வித்யா. வித்யா என்பது இன்பார்ன் கெப்பாசிட்டி டு அக்வயர் நாலேஜ். சில பேருக்கு இங்கிலீஷ் ஈஸியா வரும், சில பேருக்கு மேத்தமெட்டிக்ஸ் ஈஸியா வரும், சில பேருக்கு சோசியல் சயின்ஸ் ஈஸியா வரும். அது அவங்களுடைய கெப்பாசிட்டி டு அக்வயர் வெரி வெரி கூடவே வெரி இம்பார்ட்டன்ட். கலாவும் வித்யாவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கப்படாது. கலா என்பது அவரவருக்குரிய தனி திறமைகள். பாடல், ஆடல், ஞானம், தவம், இவையெல்லாம் the inborn skills of an individual. Whereas vidya is the speciality of the individual of learning skills. இது இடது பக்க மூளையை பொறுத்து. கலா இது கடைசி அடுத்தது உங்களுக்கு வித்யா. அதுக்கு அடுத்தது ராகா. இந்த கலா வச்சுக்கிட்டு ராகான்றப்ப உங்களுடைய டிசையர்ஸ், இந்த பிறப்பில் நீங்க ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆசைகள், அனுபவங்கள். நான் மகா பெரிய வித்வான், நான் பாடினா அப்படியே எல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பான்ட்டு ஆலாபனம் பண்ணிட்டு கச்சேரி பண்ணிட்டு இருந்தீங்க, அங்க உனக்கு கலா இருக்கு. அந்த கலா உன்னுடைய
கடவுளுடைய சரணங்களை, இது இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இது அனைவருடைய சந்தோஷத்துக்காக நினைக்காம நான் பாடுற மத்தவன் கேட்கணும் அங்கிறப்ப அதே கலா உன்னை பந்தப்படுத்தக்கூடியதாக ஆயிடுச்சு. அது கமிங் வித் மீ, வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். சிமிலர்லி வித்யாவும் அப்படித்தான். பிரம்மாண்டமா படிக்கிறான், மேத்தமெட்டிக்ஸ்ல PhD, அவன மாதிரி யாருமே கிடையாது. அவன் கை வச்சா கணக்கு தானா விடைய வந்துடும். அப்படிங்கிறப்ப நான் பார்க்காத கணக்கா அப்படி. ஒன்ஸ் அகைன் த சேம் வித்யா பிகம். எல்லாமே வரிசையா இருக்கு. காலா, நியதி, கலா, வித்யா, என்ன கடைசியில ராகா, ஆசைகள், அனுபவங்கள் வர்றச்ச நாம எதுக்காக வந்தோமோ அதை விட்டுட்டு இந்த கிரவுண்ட் லெவல்லையே திரிஞ்சுட்டு இருப்போம். அதுதான் மாயை. இதுதான் யோனி வர்க்க கலா சரீரம். அந்த யோனி எத்தனையா? 84 லட்சம் யோனிகள், 84 lakhs ஆஃப் ஸ்பீஷிஸ் சித்தர்கள் கூறியது. அந்த ஒவ்வொரு ஸ்பீஷிஸ்லயும் ஒவ்வொரு யோனியிலையும் பலவிதமான ரகங்கள் உண்டு. ஊட்டி ரோஜா, குன்னூர் ரோஜா, சேப்பு ரோஜா, பச்சை ரோஜா, வெள்ளை ரோஜா, இதெல்லாம் ரோஜாங்கிற ஒரு யோனி. இது போல 84 லட்சம் யோனிகளையும் நம்ம பிறப்பு எடுத்து கடைசியா தான் மனித பிறவிக்கு வரும். அந்த மனித பிறவிக்கு தான் நாம போட்ட முடிச்ச நாமளே அவிழ்க்கக்கூடிய ஒரு தனி திறமையை இறைவன் நமக்கு தரும். இல்லையா? யோனி வர்க்க கலா சரீரம். நம்முடைய என்னவா நம்ம இந்த உலகத்துக்கு வர்றோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய உடல் அமைகிறது. அந்த உடல் என்பது எந்த யோனியிலிருந்து நீ பிறப்பெடுக்கிறாயோ, யோனிங்கிறது ஒரு வர்க்கம், ஒரு ஸ்பீஷிஸ், அதுல இருந்து அறிய, அதை பொறுத்து தான் உனக்கு இதெல்லாம் அமையும். ஓரறிவு, ஈரறிவு முதலாக 6 அறிவு படைத்த மனிதனாக வருவதற்கும் அதற்கு மேற்பட்டு செல்லக்கூடிய அத்தனை குணநலன்களையும் பெற்றிருப்பவன் மனித பிறவி, மனிதன் ஒருவன் தான். அதை ரொம்ப அழகா இந்த 3வது யோனி வர்க்க கலா சரீரம். ஆக இந்த யோனி வர்க்கத்தை நீ எப்படி படைக்கிற பார்வதி, அது உனக்கு தெரியுமா அப்படிங்கிறப்போ அம்பாள் சொல்றா, ஓ தெரியுமே, எப்படி என்றப்ப 36 தத்துவங்களை உடையதுதான் யோனி வர்க்க கலா சரீரம். அது என்ன 36? முதல்ல உயிர்ப்பு, அது சிவா, சிவபெருமான் தான் உங்களுக்கு விமர்சா, பிரகாஷா விமர்சா, அவர் தான் பிரகாஷா, அவர் தான் உயிர்ப்பினுடைய அடிப்படை. விமர்சா என்பது சக்தி, அந்த உயிர்ப்பினுடைய வெளிப்படை, படைப்பு, படைக்கும் ஆற்றல். இந்த ரெண்டுமே பண்ணுச்ச அனாசிரித்த சிவா ஒரு நிலை ஏற்படுது. சிவன் தன்னிலை இழந்து மாறிய ஒரு நிலை. எப்படி அம்பாள் அவர் கண்களை கட்ட வச்ச நிமேஷா, க்ளோசிங் தி ஐஸ், உன்மேஷா, ஓப்பனிங் தி ஐஸ் வருதோ, அது போல அந்த நிலை தடுமாறிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியதுதான் சதாசிவா. தான் ஆனந்தமா இருக்கிறது தெரியுது, ஆனால் ஆனந்தமே தானும் தெரியாது. You see the difference? ஆனந்தமே தான் தான் தெரியுது, நான் ஆனந்தமா இருக்கிறேன்னு நினைக்கிறது வேற, நானே ஆனந்தம் நினைக்கிறது வேற. சோ எந்த ஒரு சிவாவா இருந்தாரோ அவர் சக்தியால சதாசிவாவா மாறிட்டார், ஒரு நிலை கம்மியாயிடுறார். அப்புறம் என்னது? ஈஸ்வரா, இந்த படைப்புகளுக்கெல்லாம் தலைவராக வருகிறார். 4வது. 5வது நிலை சுத்த வித்யா, எல்லா ஞானங்களையும் பெற்றிருக்கக்கூடிய ஞான நிலை, கட்டுப்படாத சுதந்திரமாக இருக்கக்கூடியது. அதுக்கு அப்புறம் தான் மாயா என்ற மொழி. அந்த மாயா தான் இப்ப பார்த்தோம். என்னது? காலா, நியதி, கலா, வித்யா, ராக. இதை அனுபவிக்கிறவன் யாரு? புருஷா, இந்த ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா என்பது 12வது தத்துவம். அப்புறம் என்ன? பிரகிருதி தத்துவம். அவன் எந்த உலகத்தில் இருக்கானோ அந்த உலகத்திற்கான இயல்புக்கு ஏற்பட்ட ஒரு உடலை அவன் பெறுகிறான். பூலோகத்தில் இருக்கிறது வேற, சொர்க்கலோகத்தில் இருக்கிறது டைமென்ஷன்ஸ் நிறைய பேர் இருக்கு. எப்படி கந்தர்வர்கள் இருக்காங்க, யட்சிணிகள் இருக்காங்க, வித்யாதரர் இருக்காங்க, குருஜி அவ்வளவு அழகா சொல்லுவார் இல்லையா? வித்யாதரர் இருப்பாங்க. இது போல பல நிலைகள் இருக்கிறதுல அந்தந்த உடம்பு அந்தந்த மாயையுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி அவை. அதுதான் பிரகிருதி, இயல்பு. மனிதனா பூலோகத்துல இருந்தா அவன் இயல்பு வேற, சிங்கமா பூலோகத்துல இருந்தா அதனுடைய நிலை வேற. அதை போல இது
பிரகிருதி தத்துவம். இந்த பிரகிருதி தத்துவம் எது இருக்கு? அடிப்படையில புத்தி, அகங்காரம். அந்த அந்த தெரியும், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 4 அந்த கரணமா இருக்கு. அதுக்கப்புறமா 5 விதமான புலன்கள் உங்களுக்கு தெரியும், மெய், வாய், கண், மூக்கு, செவி. அப்புறமா 5 கர்மேந்திரியங்கள். இதெல்லாம் சேர்த்து 25 தத்துவங்கள் ஆகுது. அந்தந்த தத்துவங்களுக்கு உட்பட்ட ஐம்புலன்களுக்கான தத்துவங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்களுக்கான தத்துவங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு 36 தத்துவங்களால் இந்த மாயை என்பது செயல்படுகிறது என்று பார்வதி தேவிக்கு சிவபெருமான் சொல்றார். ஆக யோனி வர்க்க கலா சரீரம் இப்படிதாம ஆச்சு. அந்த யோனியில பிறகு வந்தோடு என்ன வருது? ஆணவ மலம், கர்ம மலம், மாயா மலம். அந்த மாயா மலம் தான் 5 வகையா சொல்லிட்ட. அதுதான் எல்லாரையுமே ஆட்டி படைக்குது. அது என்ன பண்ணுது? கர்ம பலன், கர்ம மயா இன்னும் அதிகமா பண்ணுது. எல்லாத்தையுமே ஆணவ மலம், நான் தான் எல்லாம் செய்யறேன், நான் தான் எல்லாம் செய்யறேன்ட்டு நம்ம குதிக்கிறோம். அதுதான் முக்கியமா நவராத்திரி, சிவராத்திரி. நவராத்திரியில அம்பாள் ஒவ்வொரு முறையும் பலவிதமான அசுரர்களை அழிக்கிறாங்க. மார்க்கண்டேய புராணத்தின் ஒரு பகுதி தான் உங்களுக்கு தேவி மகாத்மி. 700 ஸ்லோகங்களை உடையது. அந்த 700 ஸ்லோகங்களையும் அம்பாள் எப்படி அந்த 9 ராத்திரின்னு அறியாமல் இருக்கக்கூடிய அந்த ஜீவராசிகளை, ராட்சசர்களை அழித்து தன் ஞானத்தை கொடுத்து விஜயதசமி தான் பெற்ற தன் குழந்தைகளை தன்னுடன் சேர்த்துக் கொள்கிறாள் என்பதுதான் விஜயதசமி, 10வது நாள். ஆக அம்பாள் அந்த கையில அங்குசத்தையும் பாசத்தையும் வச்சுக்கிட்டு நம்மளை அழிச்சுட்டே இருக்க. ஆக யோனி வர்க்க கலா சரீரம் இருந்தாலும் இந்த மாயையில் அகப்பட்டு சுழல்வது நம்முடைய இயல்பு ஆகிவிட்டது. அதிலிருந்து மீட்டு எடுப்பது தான் அம்பாள். அப்புறம் என்ன சொல்ற அடுத்தது 4வது, ஞான அதிஷ்டானம் மாத்ருகா. பகவான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் தர்ற. அம்பாள் பார்வதி, நான் முதல்ல சொல்றேன், இது எப்படி உங்க பிள்ளைகளை மீட்டுப்ப? ஞான அதிஷ்டானம், ஞானம் எங்கே உறைந்து கிடக்கிறது, ஞானம் எங்கே, ஞானம் இருக்கும் இடம். அதிஷ்டானம்னா இருக்கும் இடம். ஞானம் எங்க இருக்குன்னா மாத்ருகா. மாத்ருகா என்றால் கால வரைக்கு உட்பட்ட ஒரு சவுண்ட், கால வரைக்கு உட்பட்ட ஒரு ஒலி. ஒலியும் ஒளியும் தான் இந்த உலகத்தினுடைய இயல்பு, சவுண்ட் அண்ட் லைட். ஆக சிவபெருமான் பிரகாசமா இருக்காருன்னா விமர்சா 18 படைப்பானது ஒலியாக இருக்கிறது. ஆக இந்த ஞானம் உன்னுடைய ஒலியில் அமைந்திருக்கிறது. அந்த ஒலியின் அடிப்படையில வந்ததுதான் உங்களுக்கு வார்த்தைகள். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்களால எந்த சிந்திச்சாலும் ஒரு மொழியின் அடிப்படையில் தான் இருக்கும். முக்கியமா தாய்மொழியின் அடிப்படையில் தான் இருக்கும். அந்த இட்லியை பார்த்தா ரஷ்யாவில இருந்து ஒருத்தர் வச்சுவாங்க, அவரு இட்லியை பாக்குறாரு. தமிழ்நாட்டுல சரவணம் இருக்கிறார், A to B போய் உட்காந்துக்கிறார். வெள்ளை ஒண்ணு இருக்குது, அதை பார்த்து இட்லி தான் கேட்பாரு. அவர் தெரியாது. அங்க ரஷ்யாவில என்ன அது மாதிரி இருக்க ஒரே கன்ஃபியூஷன். அதனால ஒரு மைண்டு என்ன சொல்லுது, இது என்ன தெரியலையே. ஆக நம்முடைய மொழியினுடைய அடிப்படையே நம்முடைய நினைப்பு, தாட் ப்ராசஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தி லாங்குவேஜ். அவங்க தாய்மொழியெல்லாம் முதல்ல இந்த உணர்வுகளை வெளிப்படுத்த கற்றுக்கணும். மொழி இல்லாமல் உங்களுக்கு நினைப்பு கிடையாது. ஆக அவர் சொல்றார், ஞானம் எங்க இருக்குன்னா உன்னுடைய மொழியில் தான் இருக்கிறது. மாத்திருக்கா, நீ எழுப்பக்கூடிய சப்தத்தில் தான் இருக்கிறது. இதன் அடிப்படையில் வந்ததுதான் மந்திர யோகா. பலவிதமான அக்ஷரங்களை கொண்டது, பலவிதமான எழுத்துக்களை கொண்டது. ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிக்கும் பொழுது உங்கள் நாக்கு, இந்த உடல் தான் இந்த ஞானத்தினுடைய ஒரு கோவில். அப்பர் பேலட், நம்முடைய மேல் அன்னம் இருக்கே, மேல் அன்னம் தான் உங்களுக்கு ஞானத்தினுடைய அடிப்படை. அந்த குட்டி நாக்கு இருக்க உள்ள, அந்த குட்டி நாக்குல சின்ன துவாரம் இருக்கு, அதுதான் உங்களுக்கு பிரம்மரந்திரா. இந்த பிரம்மரந்திராவில் தான் உங்களுக்கு ஞானம், அமிர்தம், அமிர்ததாரா. அதுக்கு இந்த நாக்கு தான் மேல போய் தொடணும், மேல் அண்ணத்தை. அதுதான் கேச்சரி முத்ரா அப்படின்னா, நாக்கு மடிச்சு மேலெண்ணத்தை தொட்டாலேயே ஒரு விதிர்விருப்பி இருக்கும்.
அந்த தனி ஒரு சுகம் கிடைக்கும். அதுதான் கேச்சரி முத்ரா. அந்த அதனால்தான் நம்முடைய அகத்தியர் அம்பிகா யோகம், நீங்க தமிழ் சொல்லி பாருங்க, உடம்பு சிலிருக்கும். சொல்லி பாருங்க எல்லாரும் தமிழ்ல. தமிழ் சொல்லணும், தமிழ் சொல்லணும். வாழைப்பழம் தமிழ்ங்கிறப்ப ஜூன் வருதோ இல்லையோ, வாழைப்பழம் சொன்ன வராது, வாழைப்பழம். ஆக அம்பிகா யோகம் எத்தனை தமிழுக்கு தனித்தன்மை உண்டு என்பது மிக மிக முக்கியம். நம்முடைய இறைவனுடைய போற்றி போற்றில நிறைய பாத்தீங்கன்னா ழா அதிகமா இருக்கும். அந்த பைனியல் கிளாண்ட் அதை ஊக்குவிக்கக்கூடிய இந்த பைனியல் கிளாண்ட் தான் மிக அற்புதமான ஒரு சுரப்பி நாளங்க. அதனால இங்க சொல்ற ஞான அதிஷ்டானம் மாத்ருகா, நான் எப்படி இருக்கிறேன் என்றால் உன்னுடைய சப்தத்தின் மூலமாக என்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதான் தான் குருஜி சொல்றார், நீ ஒண்ணு செய்யாத, ஓம் நம சிவாய சொல், மத்ததை நான் பாத்துக்கிறேங்கிற. என்னடா குருஜி ஓம் நம சிவாய சொல்ற, நமக்கு எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்கு. ஓம் நம சிவாய சொல்றச்ச நம்முடைய பிரச்சனைகள் எவ்வளவு தீர்ந்திருக்கு. நிச்சயமா நம்பர் அது அந்த ஒளி ஞானம் அதிஷ்டானம் மாத்திருக்கா என்பது 100% உண்மை. நீங்க பலவிதமான மந்திரங்களை சொல்லும் பொழுது உங்கள் உடலில் பலவிதமான ரசாயன மாற்றங்கள் ஏற்படுகின்றன. Your intuition capacity increases and your individuality increases and the flow of grace increases. சார் சத்தியம் சார், உள்ள சார் உண்மை இல்லை சார். ஒரு முக்கியமான பேமெண்ட், அதுக்கு அம்மா டெபிட் கார்டு எங்க வச்சிருக்குன்னு மறந்துடும். சரியா, உன் பையில இருக்கும்னு நான் சொல்றேன், இல்ல பையில இருந்து அன்னைக்கு உங்ககிட்ட கொடுத்துட்டனே அப்படின்னு அம்மா சொல்றேன். எனக்கு ஒரே கன்ஃபியூஷன், ஓ என்கிட்ட கொடுத்துட்டு இருக்குமோ அப்படின்னு நான் பால் எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு இருக்கேன். ஒண்ணுமே கிடையாது. வடபழனியில நம்ம பெரிய பாளையத்தம்னு புள்ளையா இருக்க, புள்ளையார பிடிச்சுக்கோங்க. அந்த புள்ளையாரப்பா எங்க டெபிட் கார்டுல ஒண்ணு நடக்க முடியாது, எத்தனை ஆயிரம் ரூபாய் இருக்கு, தயவு செஞ்சு டெபிட் கார்டு சொல்லுங்க எங்க இருக்குதுன்ட்டு நிஜமாலுமே ஆத்மார்த்தமா வேண்டிக்கிட்டா பணம் நடந்திருக்கு சார். எத்தனையோ நான் பாட்டு அடுக்கிக்கிட்டே போவேன் அடுக்கிக்கிட்டே போவேன். அப்போ அந்த கிரேஸ் ஃப்ளோஸ், அந்த கிரேஸ் ஃப்ளோ பண்றது சுதர்ஷன கிரியா. நம் தாடிகள் கிளீனா இருக்கும். அப்ப அந்த கிரேஸ் தானா போகும். அம்மாவோட பையில இருக்குதுங்குது பிள்ளையார் சொல்ற, அந்த கிரேஸ் சொல்லுது. அம்மா சொல்லிட்டா பையில கிடையாது, என்னடா பையில கிடையாதுங்கிறது மறுபடியும் பையில இருக்குன்னு சொல்றாங்களே, எதுக்கு பையில பாக்கலாமான்னு கேட்கறதுக்கு பயம். நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் பையில இல்லைன்ட்டு, அம்மா கேட்டுட்டேன், அது வேற ஒரு ஹெசிடேஷன் எனக்கு. இப்போ ஒருத்தர் தாங்க இல்லைன்னு சொல்றப்ப அங்க போய் திருப்பி கேட்டோம்னா இட் மே ஹாவ் தி ஈகோ, ஐ மே ஃபீல் நான் தான் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கேயே பாக்குறேன். ஆனா முன்னாடி ஒரு குட்டி ஜிப் இருக்கு, அந்த ஜிப்பு திறந்து பார்த்தா அங்க டெபிட் கார்டு இருக்கு. சார் வாழ்க்கையில பிள்ளையார் உடனே பிள்ளையாருக்கு 100 ரூபாய் போட்டு, இது எனக்கும் அம்மாவுக்கு ரொம்ப சகஜம். பிள்ளையார் கூடவே இருப்பார். அன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு போய் தண்ணி வரல பிளாட்ஸ்ல, எனக்கு தண்ணியே வரல. நான் எங்கேயோ இருக்கேன் ஆபீஸ்ல, இங்க பிளம்பரை கூப்பிடுற, பிளம்பர் சொல்றேன் சார் நான் செங்கல்பட்டுல இருக்கிறேன் வர முடியாது. அப்பா பிள்ளையாரப்பா பெரிய பிரச்சனை, தண்ணியே வரலாங்கிறாங்க, எப்படியாவது தீர்த்து வை. தீர்ந்துடுச்சு சார். அவரு வாட்ச்மேன் போனாரு, எதையோ பாட்டினாரு, ஏதோ தண்ணி வந்து நமக்கு என்ன பிரச்சனை தீரும் அவ்வளவுதானே. எப்படி தீர்ந்து யார் மூலமா தெரியுது நமக்கு தெரியும். அது போல ஓம் நம சிவாயா சொல்லிக்கிட்டே இருங்க. பஞ்சபூதங்களை உள்ளடக்கியது ஓம் நம சிவாய. அந்த ஷாங்கிறது ஷி, சிவாயான்னு அந்த உச்சரிப்பு முக்கியம். ஞானம் அதிஷ்டானம் மாத்ருகா ஓம் நம சிவாயா. அந்த சிவாங்கிறப்ப உங்க உயிர்ப்பு சக்தி உங்களுடைய சகசிரஹாராவை அடைகிறது. அதனால்தான் பலவிதமான மந்திரங்கள். இது என்ன சொல்ற பார்வதி, பார்வதி அம்மா கேட்கிறாங்க, என்னங்க சொல்லிட்டீங்க அப்படியே அந்த அம்மான்னு விட்டுட்டீங்களே சொல்லுங்கிறப்ப, அப்படி கிடையவே கிடையாது. எவ்வளவு மாயைகள் இருந்தாலும் அந்த உயிருக்குள் முழுமையான திருப்திங்கிறது இருக்காது. இது பகவான் வச்சு ஒரு ஸ்பார்க். அந்த திருப்தியை தேடிக்கிட்டு நிச்சயமா அந்த பிள்ளை என்கிட்ட வருவான். எப்படி ஒரு சின்ன சக்கரை ஒரு துகள் எங்கேயோ கிடக்குதுன்னு வச்சுக்கலாம், நமக்கு இந்த பொருட்டே இல்லை. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 10 எறும்பு சுத்திட்டு இருக்கும். அந்த அது போல சிவபெருமன் என்ன சொல்றார்,
நிவ்ருத்தி கலா. நிவ்ருத்தி, விருத்தி, நிவ்ருத்தி. விருத்தி என்பது மனம் சார்ந்த எண்ணங்கள், ஆசைகள், மோகங்கள், இதையெல்லாம் தேடிட்டு போயிட்டே இருந்தானா பையன்கிட்ட இது என்னடா எது செஞ்சாலும் திருப்தி வரலையே, என்ற ஏக்கம் ஒருவனுக்குள் நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. பகவான் சொல்றான் அதுதான் நிவ்ருத்தி கலா. அதாவது யார் விடுகதை போடுறாங்களோ அந்த விடுகதைக்கான விடை யாரு போடுறாங்க தெரியும். எஸ் ஆர் நோ? அது போல சிவபெருமான் பார்வதி தேவி விடுகதை போட்டாலும் அந்த விடுகதைக்கான விடை பார்வதி அம்மையாருக்கு தெரியும், சிவபெருமானுக்கு தெரியும். அது போலத்தான் பகவான் சொல்ற நிவ்ருத்தி கலா. எத்தனை நேரம் கேட்டுக்கிட்டே இருக்க முடியும் ஒரு பாட்டை? எத்தனை நேரம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியும்? எத்தனை நேரம் நீங்க ஸ்பரிசிச்சுக்கிட்டே இருக்க முடியும்? நம்முடைய புலன்களுக்கு ஒரு முடிவு எல்லை உண்டு. முடிவு எதாவது சொல்ற எவ்வளவுதானே பண்ணிட்டு இருப்பேன், முடிவு இருக்கு. ஆனால் அந்த முடிவு தேர்ந்ததுக்கு அப்புறமா முழு திருப்தி கிடைக்குதா? கிடையாது. அப்பத்தி கிடைக்குது. ஒரு முழு திருப்பதி லட்டு சாப்பிடுறோம், திருப்தியா சாப்பிட்டாச்சு, பிரமாதம் நல்லா டேங்குறோம். அப்புறமா ஒரு நாள் கழிச்சு இன்னொருத்தர் திருப்பதி லட்டு எடுத்துட்டு போனாருன்னு, ஆஹா திருப்பதி லட்டு நல்லா இருக்கே அப்படின்னு தோணுதா? நேற்று திருப்பதி லட்டு சாப்பிட்டோம், நமக்கு எதுக்கு இந்த திருப்பதி லட்டு தோணுதா? அதுதான் படைப்பினுடைய ஒரு மாயை. எனக்கு அந்த திருப்பதி லட்டு எங்கிட்ட இருந்தா நல்லா இருக்குமே, நேற்று சாப்பிட்ட லட்டு போயிடுது, இன்னும் லட்டு வேணுமே. அந்த ஏக்கம், அந்த ஏக்கம் எதை காட்டுதுன்னு, ஏதோ ஒன்று இருக்கிறது, அந்த நிலையை நான் அடையும் பொழுது எனக்குள் முழுமை ஏற்படும், அந்த திருப்தி ஏற்படும். அந்த திருப்தி இல்லாத ஒரு நிலைத்தான் நம்மை திருப்தியை நோக்கி அடைய செய்கிறது. எஸ் ஆர் நோ? அது எப்படி நம்ம அடைஞ்சாகணும் ஒரு ஏக்கத்தை, ஒரு உந்துதலை தருவதே அந்த நிவ்ருத்தி கலா. முடிவு இல்லை, நமக்கு திருப்தி ஏற்படலைங்கிறதுனா உனக்குள்ள ஒரு உந்து சக்தியா அந்த திருப்தியை அடைய வைக்கணுங்கிறது உனக்குள்ள ஒரு ஏக்கம் ஏற்படும். அப்ப எல்லாமே இந்த இதுல நேத்தி 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 இதுல திருப்தி இல்லை, இதுல திருப்தி இல்லை, இதுல திருப்தி இல்லைங்கிறப்ப ஏதோ ஒரு நிலையில் இறைமை அந்த திருப்தியான லிபரேஷன், விடுதலையை கொடுக்கிறது. அதுதான் சிவபெருமான் சொல்றார் நிவ்ருத்தி கலா. அதுக்கு அடுத்தது பிரதிஷ்ட கலா. பிரதிஷ்ட கலா அதுதான் ஞானம். அந்த நிம்மதியை, அந்த உண்மையான சுகத்தை, அந்த உண்மையான சச்சிதானந்தத்தை அடைவது எப்படி, அப்படி என்ற ஒரு வழி தேடுதல், ஒரு தேடுதல், ஒரு அதுக்கான ஒரு வேட்கை வேண்டும், உள்ளார்ந்த ஒரு தாகம் வேண்டும். பிரதிஷ்ட கலா. பிரதிஷ்டை என்ன? எதற்குள் நான் உள்ளாழ்ந்து ஒரு அசைக்க முடியாத நிலைகள், நம்பிக்கை பிரதிஷ்ட கலா. கடவுளை பிரதிஷ்டை பண்ணிட்டோம் அப்படிங்கிற அப்படி ஆவாகனம் பண்ணி கடவுளை வைக்கணும். உனக்குள்ள ஒரு தேடுதல், அதற்கான வேட்கை வருது. அதுக்கு அடுத்தது வித்யா கலா, சுத்த வித்யா கலா. அப்போ அந்த தியானத்தை அடைவதற்கான வழிமுறைகள் என்ன, சாதனை என்னென்ன சாதனை எல்லாம் பண்ணணும் பண்ணிட்டா கடைசியில சாந்தி கலா. அந்த சாதனைகள் பண்ண உடனே நமக்குள்ள ஒரு தானாக ஒரு அமைதி வரும் பொழுது, ஓஹோ இதுதான் அந்த ஆனந்தத்தின் ஒரு மின்னல் போல, எப்படி ஒரு மின்னல் தோன்றி மறைகிறதோ, ஆமா அது சார் எல்லாருக்கும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஏற்படும் சார். 3 ஸ்டேஜ் பிராணாயாமாவோட 3rd ஸ்டேஜ் முடியும். அப்படியே இந்த அழகா நீங்க பண்றச்ச 3rd ஸ்டேஜ் முடிச்ச உடனே மனசுல எண்ணங்கள் காணாது, திருப்தியா நீங்க அதுக்கப்புறம் பஸ்திரியா எனர்ஜி. அதுக்கப்புறம் சுதர்ஷன கிரியா பண்றச்ச பிரமாதம் பிரமாதம். அப்படி யோக நித்ராவில ஆனந்த நிலையில இது ஒவ்வொருக்குமே இயல்பு. அதுதான் வித்யா கலா. உங்களுக்குள் என்னை தோண்டி ஞானம் கண்டேன், இதுதான் என் கட்சி என்பதை போல நாம் அந்த வித்யா கலாவில் செய்ய செய்ய சாந்தி கலா, அந்த சாந்தி நிலை. இந்த சாந்தி நிலையை நீங்க அனுபவிக்கக்கூடிய காலங்களை அதிகப்படுத்தி கொண்டே போனால் சாந்தி அதீத கலா, அந்த சாந்தியாகவே நீ மாறிவிடுகிறாய். இது நான் சொல்லவில்லை, சிவபெருமானினுடைய பிராமிஸ், வாக்கு. அம்பாளுக்கு சொல்ற, கவலைப்படாத, உன் பிள்ளைய கூட வந்துருவான், தயவு செஞ்சு பயப்படாத. மாயைகள் அவங்க இருந்தா கூட இந்த ஏக்கம் என்பதே அவங்களை கூட சேர்த்தோம். அது முக்கியமா இந்த ஆப்பிரிக்காவில பார்க்கலாம். வெயில் காலத்துல தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்க,
தண்ணி எங்க தீர்ந்து போச்சு. தண்ணி எப்படி தேடுறது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர் குரங்கு பிடிச்சுப்பாங்க. இதெல்லாம் பார்க்கணும் நீங்க. குரங்கு பிடிச்சிட்டு குரங்கு வயல உப்பு வச்சிருவாங்க. அந்த குரங்கு என்ன பண்ண, உப்பு தின்னுடும். உப்பு தின்னவன் தண்ணிய குடிப்பான். இது நான் சொல்றேன், அவங்க ட்ரைபலுக்கு தெரியும். அந்த குரங்கு என்ன பண்ணோம், தலை தெறிக்க ஓடும். பாருங்க, நேஷனல் ஜியோகிராஃபி பாருங்க, ஆப்பிரிக்கன் சஃபாரிங்கிற படத்துல வரும். அந்த குரங்கு பின்னாடி இவங்க எல்லாம் ஓடுவாங்க. நான் கரெக்டா அந்த குரங்குக்கு தெரியும் தண்ணி எங்க இருக்கு, அந்த இடத்துல தண்ணி இருக்கு. இப்படித்தான் அந்த ட்ரைபல் பீப்புள். ஆனா நம்ம சென்னையில தேடி போனா சாக்கடை தான் கிடைக்கும், அது வேற விஷயம். குரங்கே கிடையாது, எல்லாம் மனுஷ குரங்கு தான் இருக்காங்க, அது வேற விஷயம். ஆக அந்த குரங்கை வச்சுக்கிட்டு தான் அந்த தண்ணி இடத்துக்கு. அது போல அந்த குரங்குக்கு உப்பு கொடுக்குற மாதிரி நமக்கு பகவான் நிவிருத்தி கலா கொடுத்துட்டார். எதை சாப்பிட்டாலும் திருப்தி இல்லை. திருப்திக்கு என்ன பண்ணுங்கிறப்ப நிவிருத்தி கலா, விருத்தி நிவிருத்தி, எப்படி எனக்குள் அதை அடைவது. அதுக்கு அடுத்தது பிரதிஷ்ட கலா, எப்படி நான் அடைவது. வித்யா கலா, அதற்கான சாதனைகள். சாந்தி கலா, ஆஹா இதுவல்லவா நிம்மதி, அது சாந்தி. அதீத கலா, அந்த சாந்தியாகவே மாறி விடுவதுதான் இந்த அற்புதமான கலை. ஆக பகவான் சொல்றார், உத்தியமோ பைரவ, அந்த ஸ்பார்க், அந்த பிரகாசம் பைரவா, அந்த பைரவா என்ற சக்தி உனக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அது உன்னாலேயே நிறுத்த முடியாது. நீ ஞானத்தை, பகவான் சொல்வார், ஒவ்வொரு உயிர்ப்பும் ஞானத்தின் வழிமுறையில் நடந்துட்டு இருக்கு. எவ்ரி கிரியேஷன் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் எ எவல்யூஷன். கடைசியில் எங்கிட்ட தான் வந்து சேருவாங்க அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் சொல்ற மாதிரி, அது ஒவ்வொருத்தரும் போற ஸ்பீடை பொறுத்து. நீ சதாப்தி எக்ஸ்பிரஸ் மாதிரி போறியோ, இல்லாட்டி பெங்களூர் பேசஞ்சர் மாதிரி போறியோ, தட் இஸ் யுவர் சாய்ஸ். ஆக நிச்சயமா பெங்களூர் போய் சேர்றது உண்மை, அது சேர்ந்துருவேன். அதுதான் வந்து உங்களுக்கு உத்தியமோ பைரவான நிச்சயமாக அந்த கான்சியஸ்னஸ் சேர்வதற்கான ஒரு ஸ்பார்க் அது எனக்குள்ளேயே இருக்கு. அது என்ன மேல எடுத்துட்டு போகும். இதுதான் வந்து என்ன, இதுல பரணானா இந்த சிருஷ்டிய அப்படியே பண்றது. அப்புறம் ரா என்றால் ரவணா என்பது அழித்து தன்மயமாக்கி கொள்ளக்கூடிய. வா என்றால் மறுபடியும் ப்ரொஜெக்ஷன். ஆக இது மாறி முதல்ல ப்ரொஜெக்ஷன், கிரியேட்டிவிட்டி, ஸ்திதி, அப்புறம் சம்பாவம், மாறி உத்தியமோ பைரவா. ஆக இதற்கான ஒரு விடை உனக்குள்ளே நான் வச்சிருக்கேன். அந்த விடையை தேடி நிச்சயமா எங்கிட்ட வருவேன் தெரியாது. பைரவர் அந்த அற்புதமான சிவபெருமான் அந்த எல்லா உயிர்களுக்குமே ப்ராமிஸ் பண்றோம். இன்னைக்கு இந்த 5 ஸ்லோகத்தோட முடிச்சுக்கலாம். ரொம்ப அழகு, இந்த மனசுல அப்படியே பதிச்சுக்கணும் இல்லையா. என்ன ஃபர்ஸ்ட் சைத்தன்யம் ஆத்மா, அப்புறம் என்ன ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஞானம் பந்தா, மூணாவது யோனி வர்க்க கலாசரீரம், அதுக்கு என்ன பண்றது, நாலாவது ஞானம் அதிஷ்டானம் மாத்திக்கா, அஞ்சாவது உத்தியமோ பைரவம். அடுத்த வாரம் நம்ம ஃபர்தரா போல. ரொம்ப 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 அழகு. இது வந்து நான் மறுபடியும் கேட்க போறேன். போன வருஷம் நான் முதல் கிளாஸ் என்ன சொன்னேன்ட்டு, there will be a sea of difference. அதுதான் குரு பூர்ணிமா. அந்த ஒரு வருஷத்துக்கு நமக்குள்ள பகவான் குருஜி என்னென்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். அவங்க ஜெயஸ்ரீ சொன்ன மாதிரி அப்ப பகவத்கீதை வரை இப்ப பகவத்கீதை நமக்குள்ள பலவிதமான ஞானங்கள் கிருஷ்ணர் வழிமொழிகிறார். கிருஷ்ணன் இல்ல ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஒவ்வொரு முறையும் சொல்ற விஷயம் எப்படிடான்னு இருக்கு. அந்த ஒரு பாயிண்ட், துரியோதனனை சந்திக்க கிருஷ்ண பகவான் போறச்சு பண்ணிட்டு பிரகாசமா போறாராம். அப்ப கேக்குறாங்க, என்ன ஐயா போய் ஒரு துஷ்டனை பார்க்க போறீங்க, கோபமா கருப்பு உடை போட்டுக்கிட்டு நீங்க போகணும், இப்படி பிரகாசமா போறீங்களே. கிருஷ்ணன் சொல்ற, கிடையாது, அவன் அறியாமையாக இருட்டில் இருக்கிறான், அவனை பார்க்க நான் பிரகாசமா போறதா அறியாமை இருள்வது. அந்த மாதிரி அவங்க ஜெயசி சொன்னப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தட்ஸ் ஒரிஜினல் நாலேஜ் which is
beyond the concept. நிறைய நான் I'm enjoying the Krishna Lila. Never miss it. Every Sunday 9 to 10. Never miss it. And that should be recorded. அது உங்களுக்கு is a punya. No doubt about it. It will be available for many generations. At least it will touch and show the path. At least if it does the elevation even in one soul, then the very purpose of sharing things will be fulfilled. அதுதான் நான் நினைக்கிறேன். அது போலதான் நான் சொன்ன சிவசூத்திரமும் இன்னைக்கு ரொம்ப அழகா எப்படி உபதேசம் உபதியா எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. சொல்லி 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 இப்ப சிவசூத்திரமும் அழகா மனப்பாடம் ஆயிடுச்சு. ஜெய் குருதேவ். Life is love. Life is joy. Life is enthusiasm. Any doubt? Anything you want to share? பிரமாதம். கடைசியா சொன்னது ஏதோ ப்ரொஜெக்ஷன் ஒன்று சொன்னீங்களே, அது சரியா கேட்கல சார். எனக்கு கொஞ்சம் விட்டு விட்டு வந்தது சார். அப்போ இது சிருஷ்டி. சிருஷ்டி படைப்பு படைப்பு படைப்பு. சிருஷ்டி, ஸ்திதி, லயா, திரோதான, அனுகிரகம். இது 5 தொழில்கள். சிருஷ்டி, ஸ்திதி, லயா, திரோதான, அனுகிரகம். இந்த 5 தொழில் புரிகின்ற அம்பலவாணரே தூக்கிய திருவடி துணை என நான் நம்பினேன். தூரிய நடராஜன் இந்த பாட்டே இருக்கு. அது போல அதனால பைரவருக்கு தெரியும், உத்தியாமம் பைரவா பையன் நம்ம எங்க சுத்தினாலும் நம்ம கிட்டதான் வருவான் பையன். உத்தியாமோ பைரவா இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பண்ணா நல்லா இருக்கும். டைம் ஆயி போச்சுன்னு பார்த்தேன். ஓகே, நெக்ஸ்ட் டைம் ப்ளீஸ் டேக் ஃப்ரம் பாக்குறேன். ஆமா, அடுத்த வாரம் அதுல இருந்து ஆமா ஆமா அடுத்த வாரம் உத்தியோகம் பைரவம் தான் ஆரம்பிக்கப்பா. ஓகே, 2 மணி ஆயிடும். மாறன் பார்த்தா பசிக்கிற மாதிரி இருக்க பையன். அப்படிலாம் இல்ல இல்ல 1 மணி நேரத்துக்கு மேல difficult to focus. So next time we take Udyama Bhairava, I will still அதுக்கு பேசிட்டே போறேன். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ரெக்கார்டிங் ஸ்டார்ட்.